டான் டிவி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் எனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு வெற்றி தோல்விக்கு அப்பால் அவரவர் முயற்சியும் வினைத்திறனும் அவரவரை அடையாளப்படுத்தும் என்று தலைப்பிலே வெற்றி போதை ஊட்டும், தோல்வி பாதை காட்டும் என்பதை விட எமக்கு ஒரு அடையாளத்தை தரும் என்ற போட்டியில் பங்கெடுக்க வேண்டும். எந்த போட்டியிலும் இப்போ வெற்றி என்பது நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் என்ற ஒரு போதிய ஊட்டலாம். தோல்வி என்பது என்னென்ன காரணத்துக்காக வெற்றி அடைய முடியவில்லை என்று பாதையை காட்டலாம், வழியை காட்டலாம். ஆனால் நாங்கள் இந்த போட்டியில் பங்கெடுத்தபடியா எங்களை யாரென்று அடையாளப்படுத்திட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி, திருப்தி இருக்க வேண்டும். ஆகவே உங்களோட பாடசாலை பரிசளிப்பு எந்த போட்டி நிகழ்வுகளையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பிரதம விருந்தினர் என்ன சொல்லுவார்? வெற்றி தோல்வியை சமனாக பாருங்கள், நீங்கள் உங்கள் திறமைகளை அரங்கேற்றிய பெருமையுடன் வீடு செல்லுங்கள் என்று சொல்லுவார். அதனைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த நிலையில இளமறை காய் போன்று இன்று வரை பலர் மறைஞ்சிருக்கணும். இளமறை காய் போல இன்று பல பேர் மறைஞ்சிருக்கணும். சமூக அரங்கத்துக்கு அவர்கள் வரவில்லை. மக்கள் அரங்கு தெரியாம எத்தனை கலைஞர்கள் இருக்கிறார்கள். மக்கள் அரங்கில வராம எத்தனை அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஊருக்கோ உலகுக்கோ தெரியாம எத்தனை பேர் எவ்வளவோ கோடி படிச்சுட்டும் முடங்கி இருக்கிறார். அப்பாறான ஆட்களை வெளியில கொண்டு வர்றது தான் இந்த சிந்தனை. அதாவது உலக அரங்கில் மேட்டர் எவ்வாறு அறியப்படுகின்றது. 1, நிகழ்வுகளில் முன்னிற்பது. 2, போட்டிகளில் பங்கெடுப்பது. 3, சமூக பணிகளில் ஈடுபடுவது. அவை இந்த 3ம் எங்களை சமூகத்தில் இடம்பெறுகிறது. நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன, போட்டிகள் இடம்பெறுகின்றன, சமூக பணிகள் இடம்பெறுகின்றன. ஆக இந்த 3லையும் நாங்கள் பங்கெடுக்கிறோமா அல்லது நாங்கள் பார்வையாளராக இருக்கிறோமா என்றது நாங்கள் சிந்திக்கிறோம். ஆகவே மேட்டாருக்கு ஈடாக எம்மாலும் முடியும் என்ற துணிச்சல் இருந்தால் மக்கள் அரங்கில் எங்கள் தலையை காட்டலாம். 1, நிகழ்ச்சிகளில் அல்லது போட்டிகளில் அல்லது சமூக பணிகளில் நாம் பங்கெடுத்தால் முதன்மைப்படுத்த வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. ஏன்னா சில பேர் படிச்சிருக்கணும், சில பேர் திறமை கலைகள் எல்லாம் வச்சுக்கணும், எல்லாம் தங்களை கொண்டு வந்து முன்னுக்கு விடுவோம் அல்லது தாங்களால் முதன்மை விருந்தினர் வரணும். இவ்வாறு எதிர்பார்ப்பது எந்த உலகத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கான வழி அல்ல. வெற்றி பெறுவதற்கான வழி எல்லோரும் பின்னுக்கு இருந்துதான் முன்னுக்கு வந்து நான் பங்கு பெற்றேன்டா என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிடுவோம், நான் பங்கு பெற்றேன்டா என்ன முன்னுக்கு விடுவோம், நான் பங்கு பெற்றேன்டா என்ன தலைமைக்கு விடுவோம். இப்படி ஒருவரும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. அது எங்களை நாங்கள் தற்பெருமை என்று சொல்லுவார்கள். அது கூடாது. நாங்கள் இன்று கீழே இருந்து போவோமே, பார்வையாளராக போவோம், பிறகு சின்ன பங்காளராக போவோம், பிறகு பெரிய பங்காளராகவும், பிறகு முதன்மை விருந்தினராக மாறலாம். அப்படி ஏன் நாங்கள் சிந்திக்க முடியவில்லை? அப்படி சிந்திக்க முடிஞ்சா ஊரார் போற்றக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய எங்களால் வளர முடியும், முன்னேற முடியும். ஆகவே 1, நிகழ்வுகளில் சிற்றுதவி செய்தோ பங்கேற்பாளராக இல்லாட்டிலும் பார்வையாளராக முதல்ல பங்கெடுக்கும். 2, போட்டிகள்ல வெற்றி தோல்விக்கு அப்பால உங்களோட திறனாற்றலை வெளிப்படுத்திட்டு ஒரு மகிழ்ச்சியோட வாருங்கள். 3, சமூக பணிகள்ல நாம ஏதோ கோடிக்கணக்கில் வச்சுக்கணும் முதலீடு செய்ய தேவையில்லை. அல்லது நாங்க ஸ்பான்சர் கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம், பெரிய ஆடம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நானும் போயிட்டு ஒரு தேத்தனை கொடுத்தேன், அதில் ஒரு கத்தி மம்பட்டி எடுத்து தூக்கி கொடுத்தேன், நானும் சிரமதானம் செய்த ஒரு சின்ன பங்களிப்புல துவங்குங்க. பிறகு அந்த பங்களிப்பு கொஞ்சம் சூப்பர்வைசர் ஆக்கும், பிறகு தலைவர் ஆக்கும், பிறகு பிரபலமாக்கும். இவ்வாறு இப்படி அடிக்கடி மக்கள் அரங்கில் நாங்கள் எங்கட திறமைகள் புலமைகளை வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலம் சிறிதுல இருந்து மேல போவோம். சின்ன சின்ன பங்களிப்புகள் ஊடாக நிகழ்விலையோ அல்ல போட்டிகளிலையோ அல்ல சமூக பணிகளிலோ எங்களை அடையாளப்படுத்த முயற்சி எடுப்பதே நாங்கள் ஊருக்கும் உலகுக்கும் பிரபலமாக போடுகின்ற அடித்தளம். இவ்வாறு நீங்கள் உலகெங்கும் புகழ்கிட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.